வாங்க வாங்க எங்க போய் வருது? ஓகே, இதுதான் நான் வாய்க்கு வந்த நம்பர்னு சொல்றீங்களா, இதுதான் வலுவிழக்க செய்யும் முயற்சியா நான் கேட்டேன். சரி, நம்ம அடுத்த சுற்றுல தொடர்ந்து பேசலாம். திரு ஷானவாஸ், இப்போ இந்தியா கூட்டணிக்குள்ள புகைச்சல் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? இந்தியா கூட்டணி 26 கட்சிகளை கொண்டு நடந்திருக்கிறது. நாங்கள் 36 கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியாக ஒருங்கிணைந்து விட்டோம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை போட்டீங்கள. 9 வருஷமா 10 வருஷமா கூடாத என்டிஏ கூட்டத்தை திடீர்னு கூட்டினீங்கள. அந்த கூட்டணி கூட்டத்துல மோடிக்கு பக்கத்துல எடப்பாடி அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினீங்கள. இன்னொரு பக்கம் பவன் கல்யாணம் கொண்டு வந்து நிறுத்தினீங்கள. அந்த எடப்பாடி இப்ப எங்க இருக்கிறாரு, அந்த பவன் கல்யாண் இப்ப எங்க இருக்கிறாரு? அந்த 36 கட்சியில எத்தனை கட்சி இப்ப பிஜேபியோட இருக்குது? அந்த என்டிஏக்கு ஒரு கன்வீனர் இருந்தாரு, இப்ப அவர் இருக்கிறாரா இல்லையா? அந்த கன்வீனர் கூட்டணி கட்சிக்கு தான் கொடுப்பாங்க. இப்ப அந்த கூட்டணி கட்சியில இருக்கிற கன்வீனர் இப்ப யாரு? அப்போ முதல்ல கூட்டணி என்று பார்த்தால் என்டிஏ கூட்டணின்னு ஒண்ணே இல்ல. 26 கட்சிகளுடன் இந்தியா கூட்டணி கூட்டப்பட்ட பிறகு 36 கட்சிகளுடன் கூட்டப்பட்ட என்டிஏ கூட்டணி சல்லி சல்லியா நொறுங்கி போய் கிடக்குது. அதனால என்டிஏ கூட்டணியில தான் பிரச்சனை இருக்குது. என்டிஏ கூட்டணி தான் உருப்பெறாமல் இருக்குது. என்டிஏ கூட்டணி தான் வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லாமல் இருக்குதே தவிர இந்தியா கூட்டணி அப்படி இல்ல. இந்தியா கூட்டணிக்கு என்று ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கிய பயணம் இருக்கிறது. முரண்பாடுகள் கொண்ட கட்சிகளாக இருந்தாலும் அந்த முரண்பாட்டை கடந்து ஒரு டேபிளுக்கு வந்திருக்கிறாங்க. 1க்கு 4 கூட்டத்துல பங்கேற்று இருக்கிறாங்க. கெஜ்ரிவால் வரவே மாட்டார்னு சொன்னாங்க, கெஜ்ரிவால் வந்தாரு. மம்தா பானர்ஜி வரவே மாட்டாருன்னு சொன்னாங்க, மம்தா பானர்ஜி வந்தாங்க. யார் யாரெல்லாம் வரமாட்டாருன்னு அன்னைக்கு காலைக்கு வரைக்கும் ஊடகங்கள் சொல்லிக்கிட்டு இருந்துச்சோ, மிகப்பெரிய அலசல் நடந்துச்சோ, எல்லாத்தையும் பொய்யாக்கி எல்லாரும் வந்தாங்க. கருத்து வேற்றுமைகளை கடந்து களத்திற்கு போறதுக்கு தயாரா இருக்காங்க. அது ஒரு எளிதான பயணம் கிடையாது. ஏன்னா இதுவரைக்கும் அப்படி ஒரு ஒருங்கிணைப்பு நடக்காத இடத்துல ஒரு ஒருங்கிணைப்புக்கு முதல்ல வந்திருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. களத்தை நோக்கி போவதற்கு கொஞ்சம் காலம் பிடிக்கத்தான் செய்யும். களத்தை நோக்கி போவோம், வெற்றி ஈட்டுவோம். இடையில் இந்த 5 மாநில தேர்தல்களில் ஒருங்கிணையாமல் போனது, அதனால் ஏற்பட்ட விளைவு காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னாங்க. காங்கிரஸ் இன்னைக்கு பாஜகவுக்கு இணையாக தனியாக நின்று வாக்குகளை பெற்றிருக்கிறது. அப்ப கூட 2 பேரை சேர்த்துக்கிட்டா அது எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்குங்கிறதையும் இந்த தேர்தல்கள் காட்டி கொடுத்துருச்சு. நீங்களே அந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறீங்களா? ஒண்ணு இல்ல, இப்ப 5 மாநில தேர்தலுக்கு முன்பா 3 முறை அந்த கூட்டம் நடந்துச்சு. எல்லாருமே கருத்து வேறுபாடுகளை கடந்து கையை தூக்கி நின்னீங்க. தேர்தல் களத்திலேயே ஒன்னா நிக்க முடியலையே, அப்புறம் ஏன் உங்களை நோக்கி புகைச்சல் வரும், வெடிக்கும், விரிசல் வரும் சொல்ல மாட்டாங்க? அதையே மக்கள் நம்ப மாட்டாங்க. அத சொல்றவங்க ஒற்றுமையா இருந்து கூட்டணியா இருந்து மிகப்பெரிய அளவுக்கு தங்களுடைய முரண்கள் இல்லாத நிலைமையெல்லாம் வெளிப்படுத்திட்டு சொன்னா கேள்வி வராது. அங்க ஒண்ணுமே இல்லையே சார். நீங்க தான் முன்னாடியே சொல்லியிருக்கீங்களே, என்டிஏல யாருமே இல்ல, வெறும் பிஜேபி மட்டும் தான் நிக்குது. சரி, ஆனா பிஜேபி மட்டும் நின்ன இவ்வளவு பெரிய வெற்றியை பெறாங்களே, அப்புறம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? பிஜேபி ஒரு அரசியல் கட்சியா நிக்கலையே. பிஜேபிக்கு பின்னாடி இந்தியாவினுடைய அத்தனை வடிவங்களும் நிக்குது இல்ல. இந்த நீதி பரிபாலன அமைப்புகளே நிக்குது இல்ல, தேர்தல் ஆணையம் நிக்குது இல்ல, அமலாக்கத்துறை நிக்குது இல்ல, வருமான வரித்துறை நிக்குது இல்ல, மைய புலனாய்வுத்துறை நிக்குது இல்ல. ஏதாவது ஒரு துறை இன்னைக்கு பிஜேபிக்கு பின்புலமா இல்லைன்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு குற்றச்சாட்டுகள். இடி டைரக்டரை நியமி இடி டைரக்டர் நியமனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல. அப்போ ஒவ்வொன்றையும் இவ்வளவு கெடுபிடியோடு இவ்வளவு கராரா பிஜேபி நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு தேர்தல் ஆணையர் நியமனத்துல உச்ச நீதிமன்ற நீதிபதியை தூக்கி வெளியே போட்டுட்டு நாங்களே முடிவு செய்யணும்னு ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. அப்ப எல்லா அமைப்புகளையும் கட்டுப்படுத்துவதற்கு அவங்க தயாராயிட்டாங்கிறது வெளிப்படையா தெரியுது இல்ல. இதுல என்ன ஒளிவு மறைவு இருக்கு? இப்போ வெளிப்படையா தெரியுது. அதே மாதிரி எதிர்கட்சிகள் விஷயத்துல தீர்ப்பு வந்துட்டா உடனே பிஜேபி கிளைம் பண்ணுது. அடுத்தது இவர் தான் பிஜேபி சுட்டி காட்டுது. இன்னைக்கு இவரு நாங்க நேத்து சொன்னோம், இன்னைக்கு நடந்துருச்சு, நாளைக்கு நடக்க போகுது பாரு அப்படின்னு பிஜேபி சொல்லுதுல. எந்த கட்சி இப்படி சொல்ல முடியும்? நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு ஒரு அரசியல் கட்சி எப்படி கிளைம் பண்ண முடியும்? அப்ப நீதிமன்றத்தில் நாளைக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்ல முடியுது இல்ல, பிஜேபியால எப்படி சொல்ல முடியுது? அப்போ அந்த அளவுக்கு அவர்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதை அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். எனவே பிஜேபி என்பது வெறும் ஒரு அரசியல் கட்சியா வந்தா நாங்க ஒரே ஒரு அரசியல் கட்சி போய் களத்துல சந்திக்கலாம். பிஜேபி இப்படிப்பட்ட வலிமையை பெருக்கிக் கொண்டு களத்துக்கு வருது.
கோடான கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து எலக்ட்ரோரல் பாண்ட்ல வந்து யார் கொடுக்கிறான்னு சொல்லாம வெளியையும் சொல்லாம அவ்வளவு 1000 கோடிகளை குவித்து வைத்திருக்கிறார்கள். பொருளியல் வலிமையோடு வருகிறார்கள், அதிகார வலிமையோடு வருகிறார்கள். அவங்கள போய் ஒரு கட்சி மட்டும் எதிர்கொள்ளணும்னா எப்படி முடியும்? அதனால எல்லாரும் சேருங்கன்னு சொல்றோம். சரி, எல்லாரும் சேருங்கன்றீங்கல்ல. இப்ப நிதிஷ்குமார் செஞ்ச விஷயம் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சர்ச்சையா உருவெடுத்திருக்கு. நீங்க பாஜகவை எதிர்ப்பதனுடைய மைய நோக்கம் என்ன? இந்தியாவில் ஒற்றை மொழி, ஒற்றை பண்பாடு, ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்க பாக்குறாங்க, நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பையே சிதைக்க பாக்குறாங்க அப்படின்னு. உங்க கூட்டணியில ஜனநாயகத்தை பேசக்கூடிய நிதிஷ்குமார் உங்களுக்கு இந்தி தெரியாதா, போய் படிச்சுட்டு வாங்கன்னு ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் நடந்தா எப்படி இந்த கூட்டணி மேல நம்பகத்தன்மை வரும்? அதையும் கடந்து தமிழ்நாட்டில இருந்து போன கட்சிகள் ஏன் எதிர்ப்பு குரல் கொடுக்கலன்ற ஒரு சர்ச்சை உருவாகுது இல்ல, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? எங்க நடந்துச்சுங்க அப்படி ஒரு விஷயம்? எனக்கு தெரியல. நடக்கலன்னா மறுத்திருப்பீங்கல்ல? நடந்தா தானே மறுக்க முடியும். எப்படி சார் விமர்சனம் வருது இல்ல? அந்த கூட்டத்துல உங்க கட்சி தலைவர் திரு திருமாவளவனும் இருந்திருக்கிறாரு, பலரும் இருந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில இருந்து போனவங்க. இப்ப வரைக்கும் இது இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமையை குறிப்பா தமிழ்நாட்டுல கேள்வி எழுப்புது, ஏன் மறுக்கல? அதிகாரப்பூர்வமாக அப்படி நடந்ததாக ஒரு செய்தி வெளிவந்திருந்தால், அது குறித்த ஆதாரங்கள் வெளிவந்திருந்தால் கட்டாயம் மறுத்திருப்போம். அதிகாரமற்ற ஒரு செய்தியை வைத்துக் கொண்டு தலைவர்கள் மறுக்கணும், கட்சிகள் அதிகாரப்பூர்வமா மறுக்கணும்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? ஒரு அதிகாரமற்ற செய்தி எடுத்துட்டு வந்து அதிகாரப்பூர்வமா நாங்க மறுக்கணும்னு நினைக்கிறீங்க. இது என்ன வகையில சரி? இது சரியா? முதல்ல நாங்க பிஜேபி அதிகாரப்பூர்வமா செய்யற விஷயங்களை சான்றுகளோட வந்து மறுக்க சொல்றோம், பதில் சொல்ல சொல்றோம். அதுக்கே வாய் மூடி மௌனியா இருக்குது பிஜேபி. பல விஷயங்கள்ல கருத்தே சொல்லாம இருக்குது, அது குறித்து வாயை திறக்காம இருக்குது. ஆனா நடந்ததாக ஊடகங்களில் வந்த செய்தியை வைத்துக் கொண்டு எங்க கட்சிகளும் எங்க தலைவர்களும் மறுக்கணும்னா எப்படிங்க? சரி, அப்படியே அந்த ஊடக செய்தி என்ன சொல்லுது? அவர் பேசினார், டிஆர் பாலு மறுப்பு சொன்னார், இந்தியில பேசாதீங்கன்னு சொன்னார் அப்படின்னு அந்த ஊடக செய்தி சொல்லுது. அப்ப அது மறுப்பு தானே? அவர் அப்படி பேசிட்டு போட்டு விட்டுருக்கலாம்ல. கூட்டணியாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்தில் நிதிஷ்குமார் இருந்தாலும் அவர் இந்தியில் அந்த இடத்தில் பேசினால் நீங்க ஆங்கிலத்துல பேசுங்கன்னு சொன்னது அங்க யாரு? அந்த செய்தி வச்சுட்டே பாருங்க. இல்ல இல்ல, அது மறுத்ததுக்கு பிறகுதான் சர்ச்சை வருது. ஏன் உங்களுக்கு இந்தி தெரியாதா, இந்துஸ்தான்ல தானே இருக்கிறீங்க, இந்தி படிக்க முடியாதா, தெரிஞ்சுக்க முடியாதான்னு அவர் கேட்டதுதான் இந்த இடத்துல சர்ச்சை. நீங்க சொன்ன அந்த 2 மட்டும் நடந்திருந்தா சர்ச்சை வந்திருக்காது. அதுதாங்க, அப்படி ஒரு நிலையை அங்க உருவாக்கியது யாரு? அங்க ஒரு மறுப்பை சொன்னதனால தானே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போ மாற்று கருத்து இருக்க போய் தானே அப்படி மௌனமா கடந்து போயிருந்தா நிதிஷ்குமார் அப்படி ஒரு கருத்தை பேசியிருக்க மாட்டார்ல. உண்மையிலே அப்படி நடந்திருந்தால் சொல்றேன், ஊடக செய்தி உண்மை என்றால் கேட்கிறேன். அப்போ அங்க இருந்த திமுக அவருடைய உரைக்கு அப்செக்ஷன் சொன்னதுனால தானே அவர் அதுக்கு எதிர்ப்பு. இப்ப நீங்க மாற்று கருத்து சொன்னீங்கல்ல, அதத்தானே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, புகைச்சல்ங்கிறாரு, இது விரைவில் வெடிக்கும்ங்கிறாரு. அது வந்து இட் லீட்ஸ் டு அந்த இடத்துக்கு போதா? ஏங்க, இந்தி தொடர்பான புகைச்சல் என்பது அது 75 ஆண்டுகால புகைச்சல், அது 100 ஆண்டுகால புகைச்சலுங்க. அப்படி பார்த்தா காங்கிரஸோட சேர முடியுமா? பிஜேபி இன்னைக்கு தானே 10 வருஷம் ஆட்சியில இருக்குது. இதுக்கு முன்னால ஒரு 5 வருஷம் வாஜ்பாய் ஆட்சியில இருந்தாரு. இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்ன பிஜேபி எதிர்த்தா தமிழ்நாட்டில் நடந்துச்சு? பெரியார் காலத்துல இருந்து நடக்குது இந்தி எதிர்ப்பு போராட்டம். ராஜாஜி எதிர்த்து கருப்பு கொடி காட்டி இருக்கிறோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து என்ன பிஜேபி வந்த பிறகா? எனவே இந்த பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை என்பது வடக்குக்கும் தெற்குக்குமான பிரச்சனை. அது நீண்ட கால பிரச்சனை. அது இந்தியா மட்டுமா பல வடிவங்கள்ல இருக்கு. அதையெல்லாம் தாண்டிதான் நாம டெல்லியோட வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம், டெல்லி அதிகாரத்துல பங்கேற்றுக்கிட்டு இருக்கிறோம், டெல்லியோட உடன்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் என்ன மொழி விஷயத்துல ஒரு ஒத்த நிலைப்பாடு தானா? அவங்க வந்து மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க, இவங்க இருமொழி கொள்கைன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி கூட்டணியில் இருந்தாங்க இவ்வளவு நாளா? இந்த கேள்வி அவங்களுக்கு தானே பொருந்தும். அவங்க சொல்ற கருத்தை மட்டும் பிஜேபி ஏத்துக்குச்சா? மொழி விஷயத்துல இந்தியாவினுடைய எந்த கட்சியும் நம்முடைய கருத்தை ஏற்காது. இந்தியாவினுடைய வடமாநில கட்சிகள் நம்முடைய கருத்துக்கு எதிர்கருத்தை தான் சொல்வார்கள். இது நிலையான ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். நம்ம நிலைப்பாட்டுல நாம தெளிவா இருக்கோம், அவங்க நிலைப்பாட்டுல அவங்க தெளிவா இருக்காங்க. இது வந்து ஒரு கூட்டணி எப்படி டிஸ்டர்ப் பண்ணும்? இது வடமாநில மக்களுக்கு தெரியாதா? தென் மாநில மக்களுக்கு தெரியாதா? மக்களுக்கும் தெரியும், அங்க உள்ள மக்களுக்கும் தெரியும். இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு விஷயம். இதை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நன்றி. உங்க முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ராஜகோபால், முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய பரஸ்பர அரசியல் விமர்சனங்களை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதுல விமர்சனங்கள்ல பெரிதும் உண்மை இருக்கிறதா தெரியல. அதாவது முக்கியமா புகைச்சலை பத்தி பேசும்பொழுது, புகைச்சல்ன்றது ஒரு அலையன்ஸ்ல ஒரு இருவேறு கருத்துக்கள் இருந்தால் அது ஒரு புகைச்சல்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த மொழி பிரச்சனை வந்து ஊடகங்கள்ல
அது பற்றி ஒரு தகவல் வந்திருக்கு. இது உண்மையான எடுத்துப்போம். எப்படிப்பட்ட ஒரு அந்த கள நிலவரம் எப்படி இருந்திருக்கும்? ஒருத்தர் ஹிந்தியில் பேச தொடங்குறாரு, இன்னொருத்தர் சொல்றாரு எனக்கு ஹிந்தி புரியாதுங்க, நீங்க இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு நீங்க ஹிந்தி கற்றுக்கூடாதா, ஹிந்தி கற்றுனா உங்களுக்கு என்ன கஷ்டமா அப்படின்னு சொன்னார்னு வச்சுப்போம். அதனால தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தியை திணிக்க முடியுமா? இதெல்லாம் வந்து ஒரு 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 பேச்சுவார்த்தையில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் ஒரு இந்தியா அலையன்ஸ் இப்போ வந்து 2024ஆம் ஆண்டு அவங்க வெற்றி பெற்று வராங்கன்னு வச்சு நம்ம ஒரு அது பேச்சுக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் அவங்களால ஹிந்தி திணிப்பை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஏன்னா அது ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்டாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, காங்கிரஸ் வந்து இவ்வளவு ஆண்டுகளாக நம்ம இந்தியாவில் அவங்க வந்து பவரில் இருக்காங்க. இந்தி திணிப்பு நடந்திருக்கா? நடக்கலை. இந்தி திணிப்பு நடக்காம ஆங்கிலத்துக்கு உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்ற அந்த ஒரு நிலவரத்தை ஏற்படுத்தி கொடுத்தது காங்கிரஸ் அரசு. இல்லைன்னா காங்கிரஸ் என்னைக்கோ கொண்டு வந்திருக்கலாம். நேரு அந்த உறுதிமொழியை கொடுத்திருக்காரு. அதை வந்து மேடம் இந்திரா காந்தியும் அதை கடைபிடிச்சாங்க. ஓ நீங்க வந்து இதை வந்து மறந்துடக்கூடாது, வரலாறை மறந்து நம்ம பேசிவிடக்கூடாது. இல்ல இப்ப இன்னைக்கு இவங்க என்ன இந்தி திணிப்பு பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? இந்தி திணிப்பு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் 24க்கு பிறகுதான் வரும். எப்போ வரும் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு ஏற்பாடு